எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நம்முடைய தளபதி விஜய் அவர்களுக்கு விஜய் மனைவியுடைய சங்கீதா அவர்கள் தற்போது ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கிறாங்க. இந்த ஃபோன் ஆடியோ இப்போ மிக பெரும் அளவுக்கு அதிர்ச்சிகரமாக வைரலாக பரவிட்டு இருக்குது. ரொம்ப முக்கியமாக வாழ்த்து தெரிவிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம்தான் அந்த லீக்டு ஆடியோவை இவ்வளவு பெரிய ஒரு பரபரப்பான விஷயமாக ஏற்படுத்தியிருக்குது. அப்படி என்ன விஷயத்தை சங்கீதா அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் கிட்ட வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் போது சொன்னாங்க அப்படிங்கிற அந்த அதிர்ச்சிகர தகவலை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். நேயர்களை கண்டிப்பாக இந்த ஒரு குறிப்பிட்ட செய்தி உங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, மே 4ஆம் தேதி தமிழக தேர்தலுடைய ரிசல்ட் வெளியானிச்சு. எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி தளபதி விஜய் அவர்கள் வெற்றி பெற்றுட்டாரு. இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுமே இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி மட்டும்தான் பேசிட்டு இருக்குது. தளபதி விஜய் அவர்கள் அவர் சொன்ன மாதிரி கருத்து கணிப்பில் எல்லாத்தையுமே பொய்யாக்கி தமிழக வெற்றிக்களம் வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி கருத்து கணிப்புகள் அனைத்தையுமே பொய்யாக்கி இன்னைக்கு இந்தியாவே எதிர்பாராத ஒரு வெற்றியை முதல் தேர்தலிலேயே கட்சி ஆரம்பித்த 2 வருடத்திலேயே தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் வெற்றி அடைஞ்சிருக்கிறாரு. இது வரலாற்று சாதனையாக உலகமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தளபதி விஜய் அவர்களுக்கு அந்த ஒரு எலெக்ஷன் டைம் கடைசி 30 நாட்கள் வராத பிரச்சனை கிடையாது. அதை அவரே சொல்லியிருந்தார். என்னுடைய மனைவியை வைத்தே, என்னை சுற்றி உள்ளவர்களை வைத்தே எனக்கு சரியா எலெக்ஷனுக்கு 30 நாட்கள் இருக்கும்போது இவ்வளவு பிரச்சனை கொடுக்குறீங்கன்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி தமிழக மக்கள் இதையெல்லாம் தெரிந்து எனக்கு ஆதரவு அளிப்பாங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஒவ்வொரு தேர்தல் அன்னைக்கும் மக்களே என்னை கைவிட்டுறாதீங்க, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கிறத கேட்டுக்கிட்டே இருந்தார். தமிழக மக்கள் அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. இன்னைக்கு சிஎம் ஆகியிருக்கிறாரு. இன்னைக்கு இதுவரைக்கும் அவரை அவமானப்படுத்தின எல்லாருமே இப்போ ஃபோன் பண்ணி வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. நிறைய சமூக வலைத்தளங்களில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக தளபதி விஜய் அவர்களே சொல்லியிருந்தாரு, நாளைக்கு தமிழக வெற்றிக்களம் வெற்றி பெற்ற உடனே சிஎம் அவர்கள் மக்களின் தீர்ப்பை ஏற்கிறோம்ங்கிறத போடுவன்னு சொன்னார். அதே மாதிரி இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் போயிட்டுருக்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டுருக்குது. தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் வாழ்த்து தெரிவித்த ஆடியோ. அந்த குறிப்பிட்ட தகவல் என்ன இருக்குதுன்னா, தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் தளபதி விஜய் கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இத்தனை வருட காலம் என்னையும் நீங்கள் கண்டுக்காமல் இந்த அரசியலும் தமிழக மக்களும் முக்கியம் போனீங்க. இன்றைக்கி நீங்கள் ஆசைப்பட்டதை அடைஞ்சிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே நீங்கள் வாழ்க்கை முழுக்க மன்னிக்கலைனாலும் என்னுடைய மகளுக்கிட்டேயும் மகனுக்கிட்டேயும் அதே பாசத்தோடு இருங்க. ரொம்ப முக்கியமாக மகள் சாக்ஷி உங்களை நினச்சி ஏங்கடா அவகிட்ட அப்பப்போ பேசுங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேசின அந்த குறிப்பிட்ட தகவல் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்தில் மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.